வெல்கம் டு 828 சமையல். இன்றைக்கி நம்ம 828 சமையலில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பாசிப்பயிர் தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த தோசைக்கு 1 கப் அளவு பாசிப்பயிர் எடுத்துருக்கேங்க. இது 250 கிராம். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எதில் பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஊறி மேலே வரும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி முளைக்கட்டி வரும். 10 மணி நேரம் நான் ஊற வச்சேன். இந்த மாதிரி முளைக்கட்டி வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் புளிக்க வைக்கலாம் தேவையில்லைங்க. உடனே நம்ம தோசை போட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசை டவாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு தோசை. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பயிர் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட சைடிஷாக சாப்பிட்றதுக்கு நான் சாம்பாரும் கூடவே வெங்காய சட்னி வச்சுருக்கேன். வெங்காய சட்னியும் சாம்பாரும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க சேர்த்து சைடிஷாக சாப்பிடும்போது. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம பாசிப்பயிர் ஊற வச்சு ஒரு நாள் கழித்து நம்ம முளைக்கட்டி கூட இதை செய்யலாம். அதுவும் இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் அதை மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கும்போதே சின்னதாக அந்த முளை வரும்போது அதுவும் ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம எப்போவுமே மாவு தோசை அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பாசிப்பயிர் தோசை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சுடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்திங்க அப்படிங்கன்னா பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 828 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.